ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களை, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? தேவ சமூகத்தில் நின்றீர்களா? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை தேவ சமூகத்தில் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கனம் பண்ணுவாயாக, கனம் மதிப்பு கொடுப்பாயாக. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்கிறது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. முதலாம் கற்பனையாக இருக்குது. ஆண்டவர் எல்லாம் தேவனை குறித்து, தெய்வத்தை குறித்து எழுதிவிட்டு 10 கற்பனைகளில், கட்டளைகளில் தாயும் தகப்பனையும் முதல் இடமாக வைக்கிறார். அவர்களை நாம் கனம் பண்ணுகிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? உங்கள் தாய் தகப்பனெல்லாம் மதிக்கீங்களா? மூத்தவர்கள் முதியவர்களெல்லாம் கனம் பண்ணுறீங்களா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். பிள்ளைகளை, பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், கனம் பண்ணினார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கெல்லாம் எப்படின்னா தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, தாய் தகப்பனை பார்த்து பேசக்கூட இல்லை. அன்றைக்கி கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கோ இருக்கிற இடத்துல கோயில் கட்டணும், ஆலயம் கட்டணும், இல்லை ஏதாவது பேனர் அடிக்கணும், ஊழியத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், இந்த தலைவருக்கு கேட்க விட்டோம்னா போய் நடு ரோட்டிலேருந்து கேட்க விட்டுறோம். அதுக்கு ஆல்ரெடியாக இருக்கிறோம். தன் பெற்றோர்களை கனம் பண்ணுவதில்லை. முதிர் வயதில்லை, அவர் நடக்க முடியாத சூழ்நிலை, வயதான முதிர் வயதில் நம்ம கனம் பண்ணுவதில்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பார்? என் வேதம் எப்படி சொல்கிறது? நீ கனம் பண்ணுவாய் என்று சொல்லால் கர்த்தர் கனம் பண்ணுவா. வேதம் விவிதமாய் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். தாய் தகப்பனை அவங்க தான் இந்த பூமியில் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நம்ம தாய் தகப்பன் தான். எத்தனை இரவுகள் கண் விழித்து, எத்தனை சூழ்நிலையிலே கண்ணீர் வெடித்து நம்மை உருவாக்கி, நம்மை வளர்த்து ஆளாக்கி, படிப்பை கொடுத்து, படிப்பதற்காக என்னெல்லாமா செய்து நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்குது? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், யார் என்ன சொல்ல வேண்டாம். ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும். எப்படிங்க கொடுப்பார் ஆண்டவரே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களை ஆண்டவர் நிச்சயமாக கனம் பண்ணுவார். தேசத்திலும் திருச்சபையிலும் ஆசீர்வாதமாக கர்த்தர் கனம் பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு குடும்பத்தை குறித்து சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள். ஒரு ஊழியக்காரர் தன் தாயை அழைத்து கொண்டு சிங்கப்பூர் சென்றாராம். ஏம்மா, வீட்டெல்லாம் விற்று எனக்கு பணம் தந்துரு, நீனும் எங்களோடு சிங்கப்பூருக்கு வந்துன்னு கூப்பிட்டு போட்டார். கூப்பிட்டு போய் தாயை வெளியே நிப்பாட்டிட்டு அவர் ஏர்போர்ட்டில் ஏறி அவர் ஃப்ளைட்டில் போயிட்டார். தாயா அப்படியே கண்ணீர் வெடித்து, என் மகன் வருவாங்கன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தவங்க ஆளே காரணம் போல கூட்டம் கூடினது. அவளை விசாரித்தார்கள். அங்கிருந்த காவலர்கள் முதியோர்களுக்கு அனுப்பினார்கள். எத்தனை கண்ணீர் வெடித்த செய்தி பாருங்கள். அவர் இவ்விதமாய் சொன்னார், இப்படியும் ஜனங்கள் இருக்கிறாங்க ஐயா. எந்த அளவில் அழைக்கிறாய் அந்த அளவு உனக்கு அழைக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரி, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாட்களிலே உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அவங்க இறந்த பின்னால் அவங்களுக்கு வால் போஸ்ட் அடித்து, அவங்க நாட்களுக்கு 16ஆம் நாள் 30ஆம் நாள்னு சொல்லி அவளை நீ கொண்டாடி பிரயோஜனமே இல்லை. நீ சாப்பாடெல்லாம் போட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தாயின் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயிடுச்சுனா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். தேவனுடைய கட்டளை கடைபிடிக்கிறபடினாலே நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார். உன் நிமித்தம் உன் பிள்ளைகள், உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவது அதிகம் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. உன் சந்ததியின் ஆவியும் உன் சந்தானத்தையும் ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக வைப்பார். தாயின் தகப்பனை கனம் பண்ணு. அதே போல உன் கணவன் வீட்டிலே, உன் மனைவி வீட்டிலே இருக்க பெற்றோரை கனம் பண்ணு. மூத்தவர்கள் முதியோர்களை கனம் பண்ணு. உனக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியரை கனம் பண்ணு. உன்னை கற்றுக் கொடுத்த ஊழியர்களை கனம் பண்ணு. தேசத்தில் திருச்சபை இருக்க மூத்தவர்களை கனம் பண்ணு. நிச்சயமாக கனத்துக்குரிய பாத்திரமாய் நீ மாறுவாய். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். நிச்சயமாக நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது தேசமும் திருச்சபையும் உன்னை குறித்து சொல்லும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ சிறு வயது முதற்கொண்டு வாலிப நாட்கள் வரை மூத்த முதியோர்களை நீ கனமணி இருப்பாயிருச்சினால் உன் பிள்ளைகள் பிசகாதபடி வாழ்வதை நீ காண்பாய்.
உன் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டியதில்லை. பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் கொடுத்து ஜெபிப்பாய். கர்த்தரோ உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகர் உன் குடும்பத்தை பற்றி ஆசீர்வாதமாய் சொல்வதை உன் காதுகள் கேட்கும், உன் கண்கள் காணும். உன் பெற்றோரை கனம் பண்ணிப்பார். நிச்சயமாக 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயமாக இருக்கும். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கும் உடைய வார்த்தையை நீ கொடுத்து கனம் பண்ணுவாயாக. தகப்பனே, பெற்றோரை கனம் பண்ண, தாய் தகப்பனை கனம் பண்ண, உறவுகளை கனம் பண்ண, முதியவர்களை கனம் பண்ண, மூத்தவர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்களை கனம் பண்ண, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஊழியர்களை கனம் பண்ண எங்களுக்கு கிருபைதாரும் ஆண்டவரே, கிருபைதாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இந்த ஆசீர்வாதம் வரட்டும் அப்பா. இன்றைக்கு ஒருவேளை தாய் தகப்பனை கனம் பண்ணாதபடி இருந்த பிள்ளைகள் உணர்வடையட்டும். உங்கள் சமூகத்திலிருந்து ஜெபித்து தகப்பனே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள, தாயும் தகப்பனையும் கனம் பண்ண ஒரு நல்ல இருதயத்தை கொடும். ஆசீர்வதியம் தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.